நாங்காம்படை வீடான சுவாமி மலையோட சிறப்புகள் என்ன சார்? சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த பதிவில் சுவாமி மலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மலை இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், குன்று இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் குமரப்பெருமானை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 4ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய இந்த சுவாமி மலையினுடைய சிறப்பை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுவாமி மலை அப்படின்னாவே, சுவாமினாவே நம்ம யாரை சொல்லுவோம்னா சிவபெருமானை தான் சொல்லுவோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம முருகப்பெருமானையும் சொல்லணும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடமாக சுவாமி மலை விளங்குகிறது. அதாவது பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன இடம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இது எப்படி ஆரம்பித்து வந்தது? பிரம்மா ஒரு முறை ஈசனுடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது, கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கும், கண்டும் காணாமல் போய் கொண்டிருந்த பிரம்மாவை முருகப்பெருமான் பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஒரு தப்பு பண்றவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. அப்ப முருகப்பெருமான் தான் தண்டிக்க வல்லார் யார்? முருகப்பெருமானை விட. அதனால அவர் கூப்பிட்டு உபதேசம் பண்ணணும் அப்படின்ட்டு வீரபாகுவை அனுப்புறார். அவர் போனதுக்கு அப்புறம் வீரபாகு போய் கூப்பிடுறார் பிரம்மாவை. 4 முகம் அழைக்குது 6 முகம் அப்படின்னு கூப்பிடுறார். அவர் மேறு கையால பந்தாடுவார். அவர் விட்டா அவர் பாடம் கற்பிச்சிருவார். ஆனா முருகனுக்கு அது மரியாதை இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். அப்போ பிரம்மா கிட்ட முருகப்பெருமான் கேட்கிறாரு, பிரணவம்னா என்ன, நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நான் இந்த மாதிரி படைக்கிற தொழில் பண்றேன். சரி, படைக்கிற தொழில்லாம் என்ன சொல்லு அப்படிங்கிறாரு. ஓம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லு அப்படின்னு முருகப்பெருமான் கேட்குறாரு. ஓமை தவிர இவருக்கு மற்றது எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும், ஆனால் ஓமுக்கு விளக்கம் தெரியாது பிரம்மாவுக்கு. உடனே இவர் முருகப்பெருமான் அதற்கு இவரை தண்டிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் தலையில் இவரை கொட்டு வச்சு இதுக்கு நீங்கள் சிறையில் அடைச்சிடறாரு. அப்போ தான் அருணகிரிநாதர் இதை பார்த்துட்டு தலையில் கொட்டு வைக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு திருப்புகழ் பாடுறார். 4 முகம் ஆதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரமாவை விளமோதி பொருளோது என 4 சிரமோடு சிகை தூளிபட தாளமிடு இளையோனே அப்படின்னு பாடுறார். அப்போ 4 முகம் ஆதி அறியோமென, ஆதின்றது பிரணவத்தை தான் அவர் ஆதின்னு குறிப்பிடுறார். 4 முகம்ங்கிறது பிரம்மா. 4 முகம் ஆதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரமாவை விளமோதி அடிச்சு கீழேயே தள்ளிட்டாராம். அதைத்தான் அந்த பாட்டில் எடுத்துரைக்கிறார். நம்ம வாயால் அவருக்கு கொட்டுக்கா வச்சாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முருகன் அவருடைய பிரம்மாவுடைய முடி விபூதியாக உதிர்ந்துச்சான். அந்த அளவுக்கு பொறுமையாக கொட்டுக்கா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தமிழ் நடையில் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். அதனை அடுத்து சிவபெருமான் கேட்கும்போது தான் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணக்கூடிய இடமாக சுவாமி மலை விளங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடம் ஞானத்தை அருளக்கூடிய இடம். இப்போ குழந்தைங்களெல்லாம் நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னாக்கா, இல்லை பேச்சு வரலை அப்படின்னாக்கா, சரியாக பேசலை, சரியான கம்யூனிகேஷன் இல்லாத இடங்களாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே சுவாமி மலையில் போய் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு உன்னத பலன்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தமிழ் வருடங்கள், தமிழ் கடவுள்னாலே முருகன் தானே. தமிழ் ஆண்டுகள்னு சொல்லக்கூடியது 60 ஆண்டுகள். அந்த கோவிலுக்கு படிகள் 60. எப்படி திருத்தணியில் 365 படிகள் நாட்களுக்கு ஒன்றாக இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த தமிழ் ஆண்டுகளுக்கு சொல்லக்கூடியது இந்த சுவாமி மலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அறுபடை வீடுகளிலேயே மூலவர் அதிக உயரமாக 8 அடி சிலையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சுப்பிரமணியர் தான். காலையில் குழந்தையாகவும் மாலை நேரத்தில் நோயை தீர்க்கக்கூடிய சுப்பிரமணிய தெய்வமாகவும் சுவாமி மலையில் தான் காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆகவே பேசக்கூடிய குழந்தைகள் அல்லது பள்ளிக்கு அனுப்ப ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சுவாமி மலைக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், முக்கியமாக அபிஷேக ஆராதனையை பார்த்துட்டு வர்றதும் மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்திரன் கொடுத்த யானையும் அங்கே வாகனமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் பல சிறப்புகள் இந்த சுவாமி மலைக்கு உண்டு அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே சிறப்பா நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீட்டினுடைய ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை ரொம்பவே அற்புதமா சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்க அறுபடை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை நம்ம முருகப்பெருமான் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.